நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. திரும்ப தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார், சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். ஓரபரபா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் குடிச்சு பாடுறான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார் எப்படி பாடினது, எங்கிருந்து, எந்த சிச்சுவேஷன், பைபிளில் எந்த சூழ்நிலையில். ஏன் யாக்கோபு எல்லாம் ஓடி வரும்போது எதுவுமே இல்லை, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் கையில் ஒன்றே ஒன்று தான் கையில் இருந்தது. என்னது? அந்த கல் மட்டும் தான் கையில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லை நம்பி அவன் படுக்கிறாங்க. ஆனால் அந்த கல்லை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் கல்லே அற்புதம் நடக்குது. தாவீதுக்கு எங்கே நடந்தது அற்புதம்? அதே கல்லு தான். ஹல்லேலூயா. அங்கேருந்து ஒரு விடுதலை கிடைச்சது அவனுக்கு. இவனுக்கு ஒரு காட்சி தரிசனம் கிடைக்குது. சாதாரண கல்லு தான். ஸ்பெஷல் பிளேஸ் வேண்டாம், நீ போகிற இடம் ஸ்பெஷலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ இருக்கிற ஆளுக சரியான இடத்துல நீ இல்லைனாலும் பரவாயில்ல, டைமிங்கில் நீ போலினாலும் பரவாயில்ல, எனக்கு நேரமும் காலம் ஒத்து வரலினாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு சின்ன கல் இருந்தால் போதும், அது உனக்கு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்க இடமோ அங்கே கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. அவன் எங்கே கல்லை வச்சிருந்தாலும் அங்கே இறங்கியிருப்பார் ஆண்டவர். அங்கே கல்லை வச்சு இறங்கினா கர்த்தர் அவனுக்கு காமிச்சார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு நான் என்னோட சூழ்நிலைங்க, என்னோட கரெக்டான டைமில் நான் போகல, எனக்கு கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், இங்கே எனக்கு வெறும் வாய்ப்பு இல்லைங்க, இது போதும் உனக்கு, இந்த வாய்ப்பே போதும், இந்த கல் போதும் உனக்கு, இந்த சபைங்கிறது கல் போதும் உனக்கு கொண்டு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. பெரிய சபையோ பெரிய ஆத்மாவோ பெரிய ஊழிக்காரன் தேவையே இல்லை. இந்த சாதாரண இந்த தலை சாய்க்கும் கல் போதும் நீ பெரிய பெரிய அற்புத தரிசனம் பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. உணர்ந்த பாடல் திரும்பி பாடுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின்
கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சொன்னது செய்யும் நம்மை கைவிடவே மாட்டேன். சொன்னது செய்யும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்ஸா பார்த்து மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு என்று பூமியின் துணை போல் சந்ததி பெருகும். இதெல்லாம் என்ன இவனுக்கு சொல்லும்போது எல்லாம் வந்தக்கப்புறம் சொன்னாரா, வரக்கு முன்னாடி சொல்லிட்டாரா? சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, மனுஷன் ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் வரக்கு முன்னாடியே யாக்கோபுக்கு ஆண்டன்னு சொல்லிட்டாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. நீ பெருகிற, நீ லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே எங்க உலகம் ஃபுல்லா நீ உன் சந்ததி பெருகுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா பெருகவே இல்லையே, கண்ணில் பார்க்க கூட இல்லையே. ஆனா வாக்குத்தத்தம் முன்னாடியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கொடுத்த வாக்கு வருஷத்தை வாக்குத்ததும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பர்சனலாக கொடுத்த வாக்குத்ததும் சரி, கண்ணில் நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா விசுவாசத்தில் எப்போ ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ அது நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கு. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்க மாதிரி அவனுக்கு உடனே நடந்ததா, ஓடி போன வாக்குத்தத்தை கொடுத்த உடனே ஓடி போன நிலைமையாகி போச்சு. வாக்குத்தத்தை நமக்கு வந்திருக்கும், சம்டைம்ஸ் பார்த்து டவுனில் போகிற மாதிரியே இருக்கும். வாக்குத்தத்தம் இதுக்கு சம்மதம் இல்லாத மாதிரியே போகும். ஆனால் அப்புறம் தான் உயர்வு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து சில பாடலை பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஓ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர்,
செய்பவர் அகிலம் படைத்தவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் என் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எசப்பா மகே ஜெயம் கொடுக்கும் என் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுப்பவரே ஜெயத்தை தந்தீரே என் ஜெயமே உமக்கு நன்றியே உமக்கு நன்றியே ராபா பாபா கரபா மாமா ஊரா பாபா ஷரபாபா கரரபா மாமா ஒரு அனுதினமும் வெற்றி தருபவரே உமக்கு நன்றி செலுத்தினப்பா ஊரா பா கரரரா சேகரேலா ஓ வெற்றியாளனை எங்க சிறந்தவனா மாத்தினதுக்காக நன்றி டாடி ஓ ராபா கரரே ஓ ராமா ராமா மாமா 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 ஓ ஓ ராபா பாபா பாபா கரா பாபா கோச் நம்ம கூடயே தான் இருக்காரு ஓ ஓ ராபா ஷகரபா கரபா கரபா ஓட்ட பந்தயம் நல்லா ஓடணும்னா நல்ல கோச்சோட ட்ரைனிங் தேவை. இப்போ அந்த இயேசு நம்ம கோச்சா இருக்கார், நம்ம கூடயே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கார். ஓ ராபா பாபா கரா பாபா கரா பாபா ஓ ராமா நமக்கு ஒரு ஆசாரியனா இருக்கார். பாபா பாபா கரா கரா ஷகரா பாபா நல்ல ஒரு கோச், நல்ல ட்ரெயின் பண்றாரு நம்மள. ஓ ராபா கரா தாராபா ஷகராபா. ஏன்னா அந்த ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்கணும், சிறந்தவனா ஓடி முடிக்கிறதுக்காக கத்தவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர் அதுல. ஓ ராபா ரா 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 ஓ ராபா ஷகரா மாமா மாமா ஓ ராபா பாபா பாபா. நீ போற பிரயாசம் எல்லாம் நீ வாழ்க்கையில போற பிரயாசம் எல்லாம் அந்த ட்ரெயின் சக்சஸ் ஆகுதான். ஓ நீ ஓட்ட பந்தயம் ஓடி முடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஓ ராஷா கரா பாபா. Thank you Lord for being a trainer Lord. ஓ ராபா கரா பாபா கரா பாபா. கர்த்தர் உனக்கு புஷ் பண்ணிட்டே இருப்பார் ஆண்டவர். உன் தகுதிக்கு மேல உனக்கு புஷ் பண்ணுவார் ஆண்டவர். உன் லிமிட்டுக்கு மேல ஆண்டவர் தள்ளுவார் ஆண்டவர். ஓ ராபா சிறந்தவனா வரக்காக, சிறந்தவளா வரக்காக. ஓ ராபா கரா ஷகரா பாபா மாமா ஓ ராபா கரா பாபா ஷரரா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா வாழ்நாளெல்லாம். ஓ ரபா கரதர சேகரேன மரதரோ என் பலனே. ஓ என் கண்மலே என் உருவே. ஓ ரபா கரபம் ஓ ரபா பாபா. ஓ ஓட்ட பந்தயம் ஓடும் போது என்னெல்லாம் தடை வரும்னு அவருக்கு தெரியும். ஓ அவர் சொல் பேச்சு கேட்டு நடந்தா மட்டும் போதும். ஓ ராபா காராதா ராபாபா. எங்க நிக்கணும், எங்க வேகமா ஓடணும். ஓ ராபா காராதா சேகராதா ராமா. ஓ ராபா பாபா பாபா. நீ விட்டு கொடுங்க, ஆண்டருக்கு விட்டு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டருக்கு விட்டு கொடுங்க, அவர் நடத்தட்டும். ஓ ஷாகரா பாபா பாபா பாபா. உங்க கண்ட்ரோல் வேண்டாம், கோச்சோட கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஓ ராபா பாபா ஆண்டவரே கையில ஒப்பு கொடுங்க. ஓ எஜமானனே நீ நடந்துக்கப்பா. ஓ
விடிகாலமே காலையிலே வந்துருவார் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கறக்கு. கதிரவன் வரும் முன் கத்தரை தேட கண்களும் விழித்திடுதே. உம்மனம் குளிர எம் மனம் பாட ஆயத்தமாயிடுதே. கதிரவன் வரும் முன் கத்தரை தேட கண்களும் விழித்திடுதே. உம்மன குளிர எம் மனம் பாட ஆயத்தமாயிடுதே. வசனம் தியானித்திட என் உள்ளமும் காத்திடுதே. சொல்லுங்க. வசனம் தினமும் தியானித்திட என் உள்ளமும் காத்திடுதே. ஹல்லேலூயா ராஜா ஹல்லேலூயா தேவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா ஹல்லேலூயா தேவா ஹல்லேலூயா. அதிகாலை தினம் தேடி முகத்தினில் விழித்திடுவே. புது கிருபை அதை தேடி பாதத்தில் அமர்ந்திடுவே. அதிகாலை தினம் தேடி முகத்தினில் விழித்திடுவே. புது கிருபை அதை தேடி பாதத்தில் அமர்ந்திடுவே. ஆனந்தம் பேரின்பம் என் அப்பாவின் பாதத்திலே. சொல்லுங்க. ஆனந்தம் சேர்ந்து பேரின்பம் என் அப்பாவின் பாதத்திலே. ராஜா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து தேவா அல்லேலூயா ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா. ராஜா ஹல்லேலூயா என் தேவா ஹல்லேலூயா ராஜா ஹல்லேலூயா என் தேவா ஹல்லேலூயா. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவே. புது கிருபை அதை தேடி பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாதத்தில் அமர்ந்திடுவேன். ரபரே ரபரே ரபரா ரபரே ரபரே ரபரா சகரமரோ ரபகரரா. ஓ ரம சகரீரே ரமரா ரீராரி பபர ரீரமரா. ஓ சகர மம 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 பக்கர ரரரரரர. ஓ ராதரே. கோச் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு காலை விடிகாலையில் வர சொல்லிடுவாங்க. மார்னிங் ட்ரைனிங் எவ்ரிடே, எல்லா நாளும் அனுதினமும். அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுதினமும் கர்த்தரை தேடும்போது தான் ஏர்லி மார்னிங் நீ ஜெயிக்க முடியும். ஒரு முகமாக அவரை பார்க்க முடியும். ஒன்று ஓட்டத்தை நீ ஓடி முடிக்க முடியும். ட்ரைனிங் மிஸ் பண்ணிட்ட திருப்பி ரீகெயின் பண்ணுறது கஷ்டம். அது ஒரு மசில் லூஸ் பண்ணிட்டா திருப்பி ரீகெயின் பண்ணுறது கஷ்டம். ஓ லாபா கராதாராமா எவ்ரிடே. ஓ ராமா ஷகராதாராமா ராராராரா. ஓ ராமா மாமா 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 ஷகராதாராமா மாமா மாமா மாமா. ஓ கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே. சேர்ந்து கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே. கவலை மறந்து மகிழ்வுடன் இருந்து மகிமை செலுத்திடுவேன். பாதத்திலே முகம் பதித்து முத்தங்கள் செய்திடுவேன்.
அல்லேலூயா என் ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. அதிகாலை தினம் தேடி உம் முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே உன் பாதத்தில் அமர்ந்திடுவேன். அதிகாலை பாபா ரே பாபா ஐபா லே ரா ரே ரா பா ரோ. புது கிருபை அதை தேடியே உன் பாதத்தில் அமர்ந்திடுவேன். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான என்னையே என்றும் நினைப்பவரே, இந்த ஒளிமயமான துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாம் நீ வாழ்கப்பா. ஐயா வாழ்க நீ வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் நீர் வாழ்கப்பா. ஐயா வாழ்க எல்லாம் சேர்ந்து வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நீர் வாழ்கப்பா. ஓ ரபகரா நாமம் வாழ்க. ரபகரா ரபகரா ஓ ரபகரா ரபகரா நீர் வாழ்க 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 வாழ்கவே, நீ வாழ்கவே. ஓ நீங்க உயரணும், நீங்க உயரணும் அப்பா. நாங்க தாழணும், நீங்க உயரணும். நீங்க வாழ்கணும் அப்பா. வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ரபபா ஷகரத ரமரம வாழ்க வாழ்கரே. என் பலனே வாழ்க 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 வாழ்க, நீர் வாழ்க. ஓ நமமமம நீர் வாழ்க. ஓ ரமமமமமம நல்ல வாயில் தான் சொல்லுமா. வாழ்க சத்தமா சொல்லுமா. வாழ்க நீர் வாழ்க. இயேசுவே நீர் வாழ்க. நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க. ரபஷகர ரமமமமமம ஓ ரம
பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நம்ம நம்பிக்கை அவர்தான். யோபுக்கு சொந்த மனைவியே சொந்த உறவே மாறி சொல்லிட்டாங்க. தேவனை தூசி நீ மறிச்சிருந்தாங்க. எவ்வளவு வேதனை. ஏற்கனவே பிள்ளை இறந்துட்டான். ஏக்க சொத்து பத்து போச்சு. உடம்புல வியாதி வேற. கூட அந்த துணையே இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கு அவனுக்கு? அவன் இப்படிதான் பாடி இருப்பான். நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தான். டாடி, I seen everything, Lord, but you are my treasure, you are my hope. என்னோட நம்பிக்கை நீங்க தான் டாடி. அவன் யார் மேலே நம்பிக்கை வைக்கல, இயேசு மேல நம்பிக்கை வச்சான். கத்தர் கொடுத்த எடுத்து கொடுத்தா கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் அவன் சொல்ல முடிஞ்சவனா. யோபு இப்படிதான் பாடினான். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஓரா பாபா ஷகரா பாபா. நல்ல எக்ஸாம்பிள் இது யோபு லைஃப்ல நடந்தது. நமக்கும் அதுதான். நம்ம நம்பிக்கையெல்லாம் மனுஷன் மேல, நம்ம குடும்பத்து மேல, நம்ம உறவு மேல, நம்ம பணத்து மேல, வேலை, தொழில், வீடு மேல, இதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா நம்ம நம்பிக்கையில இயேசு இதெல்லாம் அழிஞ்சு போறதா. இது எப்ப வேணா மாறி போகுது எல்லாம் உன்னை விட்டு. ஒரு வியாதி உனக்கு வந்தா போது எல்லாம் கலந்து போயிடும். உன்னை விட்டு ஒண்ணுமே என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ யோர் ஹோப், உன்னோட நம்பிக்கை இயேசு மேலதான் இருக்கணும். யோபுக்கு எல்லாம் கலந்து ஒரே ஷாட்ல ஒரே நாள்ல எல்லாமே. ஓரா பாபா பாபா பாபா. அவன் கத்தர் கடைசியில் அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை. ஓரா பாபா. சொந்த மனைவி சொல்றா, ஓரா பாபா பாபா பக்கராதரா மாமா. உறவுகள் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுது. ஊரா மாமா மாமா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீ மட்டும் மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் யோபு இப்படிதான் பாடியிருப்பான். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா. இல்ல சேர்ந்து சொல்லுங்க, என் நம்பிக்கை. உண்மையா? உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஓ ரபா ஷகரா மாமா மாமா மாமா. Lord, you are my hope, Lord. Oh Rama, you bakaradara mama shagaradara mama karadara. Araba karadara mama. Mama mama mama. உம்மை ஆராதிப்பேன்.
மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரம். சேர்ந்து இயேசுவே நீ காரணம் எல்லாம் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரணம் எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். யோபு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்காம விட்டுருந்தா கூட வாழ்நாள் ஃபுல்லா அவன் ஆராதிச்சு கொண்டே தான் இருந்திருப்பான். ஓ ராமா, பின்வாங்கி போயிருக்க மாட்டான். ஆண்ட தூசு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டான். நம்மனால அப்படி இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏன் ஆண்டவர் இப்படி கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஆண்டவர் பார்க்கலையா, என் ஜெபத்தை கேட்கலையா, என் குடும்பத்தை பார்க்கலையா, ஒரு புலம்பிட்டே இருப்பான் ஆண்டவரை பார்த்து. ஓ ராபா பாபா மாமா ஆண்டனா. ஆனா இந்த பிரச்சனை மத்தியில் அவன் நன்றி சொல்றான் பாருங்க. ஐயோ, நம்ம நன்றி சொல்றோமா? ஓ ராபா பாபா எல்லாமே இழந்து வெறுமையை நிக்கிறது. அந்த வெறுமையில கூட கர்த்தர் நன்றி சொல்றான் பாருங்க. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சாரி டாடி, நிறைய டைம் நான் கொடுத்த நீங்க கொடுத்த ஃபேவருக்கு நன்றி சொல்லாம போயிருக்கேன்ப்பா. இது வரைக்கும் நீங்க தான் டாடி நடத்துனீங்க. எப்பவும் எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போக வேண்டியது ஒரு சான்ஸ் கொடுத்து, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இதுவரை கொண்டு வந்தீங்க டாடி. ஓ ராபா, இனிமேல் நீங்க தான் நடத்த போறீங்கப்பா. ஓ ராபா பாபா பாபா பா காராமா. ஓ ராமா, மரணங்கள் பல தகவல் நடந்தா கூட, புல்லுள்ள இடங்களை மேய்ஞ்சாங்க கூட, நீங்க என் கூடயே இருக்கிறீங்க டாடி. உங்க கோலும் தடி என்னை தேட்ட போறக்க நன்றி சொல்லுங்க டாடி. ஓ ராபா பாபா மாமா காராமா. ஓ ராமா மாமா ஷகராமா. Thank you Jesus. Thank you Lord. ஓ ராமா மாமா மாமா மாமா. ஓ ரிசரா மாமா 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 பக்கரதர மாமா. ஓ ராமா மாமா மாமா மாமா.
யாரும் கூட துணைக்கு இல்லை, உங்க தேட்டருக்கு ஆள் இல்லை, தலை சாக்கிறதுக்கு ஆள் இல்லை டாடி. எங்களுக்காக வெறுமையா நீங்க தொங்குனீங்கப்பா, உங்க நன்றி செலுத்துகிறேன் டாடி. Thank you Jesus. Thank you for your sacrifice, Lord. We don't deserve it, but you made it for us, Lord. You made us righteous. இந்த நீதிமான மாத்திரங்க நன்றி டாடி. உங்க பிள்ளையா, உங்க மகனா மகளாங்களே ஒருத்தர மாத்திரக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. நல்ல தகப்பனாவும் நல்ல தாயாவும் எங்களுக்கு நடத்தினப்பா. ஆண்டவரே, நீங்க வர வரைக்கும் அதை நினைவு கூற அந்த உதவி செய்ய படத்தை தாருங்க டாடி. உங்க கரங்களை பிரித்து கொள்ள டாடி உதவி செய்யுங்க டாடி. நான் உங்க கரத்தை விட்டுருந்தா கூட நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா. உங்க கையில கையை ஒப்பு கொடுக்குறேன் டாடி. எங்க எல்லாரும் வழி நடத்துங்கப்பா. எங்க பலன் வேண்டாம், உங்க கிருபையால நீங்க எங்களை நடத்துங்க டாடி. அதை உங்க பிரசன்னால் நேரம் பண்ணதுக்காக நன்றி செய்தீங்களப்பா. வந்தவங்க வந்த மாதிரி போயிடக்கூடாது டாடி. உங்க வார்த்தையோட போக உதவி செய்யுங்க, உங்க ரேமாவோட போக உதவி செய்யுங்க டாடி. திருப்தியோட அறுசுவை உணவு உண்பது போல் நல்ல திருப்தியோட போக உதவி செய்யுங்க டாடி. கொடுக்க ஒரு செய்தி உங்களை ஒப்பு கொடுக்க டாடி. நீங்க பேசுங்க டாடி. எங்க எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். ரத்த குடல் மறைச்சுக்கோங்க, ரத்தத்தை கழுவுனதுக்காக நன்றி. இல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நல்லநம்பிக்கையின் சபையாக வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாடி துதிக்க, அவருடைய நாமத்தை மயப்படுத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த மேலான கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். 20வது சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக, இன்னும் சத்தமாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க அப்படி. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார், ஆளுகை செய்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3வது வசனம் வாசிக்கும் பொழுது, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அல்லேலூயா. நம்முடைய பலி, நம்ம ஆராதனையில் கொடுக்கிறதான அந்த பலியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமாய் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது எப்படிப்பட்ட பலியாக இருக்கிறது? நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கிறதான பலியா, இல்லை நம்ம இங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டு நம்ம சிந்தனைகளை எல்லாம் எங்காவது கொடுக்கிறதான பலியா, இல்லை நம்ம சிந்தைகள் வேறெங்கோ செல்லும் பொழுது ஏதோ சரி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற பலியா? உண்மையாக கொடுக்கிற பலியை ஆண்டவர் சர்வாங்க தகன பலியாய் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்லுகிறார், நீர் செலுத்தும் காணிக்கைகளை அவர் நினைத்து. நம்ம கொடுக்கிறதான காணிக்கை நம்ம கொஞ்சமாக கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம், மனசார கொடுக்குறோம். கொஞ்சமாக கொடுக்கறதையும் அவர் நினைத்து பார்க்கிறார், அதிகமாக கொடுத்தாலும் நினைத்து பார்க்கிறார். ஏனென்றால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம எதை கொடுத்தாலும் ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். அது சர்வாங்க தகன பலியாக இருக்கட்டும், காணிக்கைகளாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கிறதான ஊழியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும் பொழுது
அவர் அதை சந்தோஷமாக பிரியமாய், அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு அவர் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்மை ஆண்டவர் இவ்வளவாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொரு வாரமும் வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய பாடு மரணத்தை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இப்படிப்பட்ட பல தரப்பட்ட காரியங்களை நம்ம ஈடுபடுகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்னவென்றால் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவர் சொந்த தாயாக தன்னுடைய பிள்ளை போல, ஒரு குழந்தை தாயினுடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது அது சீக்கிரமாக அழுகாது. அதே புதிதாக யாராவது எடுத்தாங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். அதோட தன்மை ஏதோ நம்மகிட்டேருந்து மாறுது அப்படின்னு நினச்சி உடனே அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு தெரியுங்களா? அதனுடைய தாயினுடைய அந்த அரவணைப்பு அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால தான் மற்றவங்க எடுத்த உடனே அவங்க டக்குன்னு அந்த குழந்தை அழுகிறதுக்கு காரியம். நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது சுகமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சுகமாக இரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தான் முதல் வசனம் இப்படியா வாசிக்கிறோம், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஏன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய அந்த கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்ததுக்கு முன்பாக தம்முடைய சீசர்களை அழைத்து அப்பத்தையும் பானபத்திரத்தையும் எடுத்து அவர் மறிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறார், இதை பிட்டு பானம் பண்ணுங்கள், என்னை நினைவுகூரும்படி. அது என்ன? இந்த அப்பம் என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஆசீர்வதித்து அந்த சீசர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கும்போது அந்த சீசர்கள் யாரும் அந்த நினைக்கல, ஆண்டவர் எப்படி மறிப்பார் என்ன இது அப்படின்னு யாருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார், இப்படித்தான் மறிக்க போகிறேன், இப்படித்தான் ரத்தம் சிந்த போகிறேன், என்னுடைய சரீரம் பிற்கப்பட போகிறது என்று சொல்லி. ஆனால் அது சந்தோஷமாக பகிர்ந்து கொடுத்தார். எல்லாத்துக்கும் அந்த சீசர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். அதை அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு வார்த்தை வந்தது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அது ஏன் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் அறிந்து கொள்ளணும். அந்த ஒரு தேவன் மனுஷரை கைவிட்டால் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணும் என்று தெரியணும். அப்படிங்கிறதுக்காக அவருடைய கரத்தை அவருடைய பிடியிலிருந்து விட்டார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். அந்த கைவிடுதலை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நம்ம உயிருக்கு உயிராக நினைச்சவங்க நம்ம கைவிட்டிருக்கலாம். நம்மளை நினைத்த தேவாதி தேவன் அன்றைக்கு அவருடைய கரத்திலிருந்து அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தேவன் உயிரோடு எழுந்தாரோ அப்போது நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய கரத்தை விடவில்லை. அல்லேலூயா. அதனால தான் நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை துதிக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான பலியை, சர்வாங்க தகன பலியை அவர் பிரியமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் இல்லைன்னா அவர் கரத்தை விட்டிருந்தாருன்னா நம்ம இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கடந்து வர முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவன் இருந்திருக்கவும் சான்ஸே இல்லை. நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறதுனால தான் நானும் நீங்கள் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை துதிக்கக்கூடிய அந்த துதியின் பாடலை நம்முடைய வாயில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் தாவீதுக்காரன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், உம்முடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், உம்மை துதித்து கொண்டே இருப்போம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன். அவன் தூங்கும் போதும் கூட ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே அவரை துதித்து கொண்டே ஆராதனை செய்து கொண்டே இருந்திருக்கிறான். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தாவீதினுடைய வாழ்க்கை உயர காரணமும் அவருடைய ஆராதனை தான்.
நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படியே இருக்குதா அப்படின்னு நினைத்து பார்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க எப்பொழுது இருங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. பாடிக்கிட்டே இருங்க. அவருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் சர்வாங்க தகன பலி. நம்ம ஜீவனுள்ள பலியை கொடுக்கும் பொழுது அதை கேட்டு ஆண்டவர் கேட்கிறார், விருப்பப்படுகிறார். ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. நம்ம ஜீவித்திருப்போம், ஆனால் பலியாகும். எங்கே பலியாகும்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பலியை அவன்வர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யார்? நம்முடைய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. பரலோகம் தான் ரொம்ப சந்தோஷமான இடம். கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது யாருன்னா தூதர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது யாருன்னா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் தான் அதிக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷமான இடம்தான். ஆனால் ஒரு நாள் அது மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சுது. அது எப்போ? ஒரு பாய் மனம் திரும்பும்போது பரலோகத்தில் என்னாச்சுங்க? ஏற்கனவே சந்தோஷம் இருக்குது, ஆனால் என்னாச்சு? மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. அப்படின்னா இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தனாலையும் பரலோகம் என்னாச்சு? மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. அப்போ உங்களால் பரலோகத்தையே என்ன செய்ய முடியுது? சந்தோஷப்படுத்த முடியுது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும், உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியும், உங்கள் சொந்த பந்தங்களை, உங்கள் நண்பர்களை, சபை மக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தை வாழ்த்து வர ரொம்ப சந்தோஷம். புதுதாக வந்திருக்க ஒவ்வொரு வாழ்த்துக்கிறோம். விசேஷமாக சகோதரி ஜாய்ஸ் அவங்க ரொம்ப நாள் கழிச்ச மாதிரி வந்திருப்ப மகிழ்ச்சி. மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இந்த நாள் உங்களோட பேசணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றி மறுபடியும் பேசணும்னு சொல்லி எனக்கு உணர்த்தல் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை பேர் தெரியும்? என்ன அவருக்கு பேர்? விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகள் யார்? நம்ம தான். நமக்கு தகப்பனாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் பல தடவை பார்த்துருக்குறோம், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு ஏவப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரியவனாக இருந்தான், ஐஸ்வர்யவனாக இருந்தான். அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அநேக ஜாதிகளுக்கு எப்படி இருந்தான்? தகப்பனாக இருந்தான். செல்வ சீமானாக இருந்தான். அவன் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்க நான் சொல்ல போகிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் நல்லா ஒத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் 3 பெரிய மதங்கள் இருக்கிறது. என்னது? கிறிஸ்தவ மதம், யூத மதம், முஸ்லீம் மதம் இருக்குது. இந்த 3 மதத்தினரும் என்ன தான் சொல்கிறாங்க? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் சொல்கிறாங்க. யூதர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீம் சொல்கிறாங்க, நம்ம விசுவாசிகள் சொல்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கே சொன்ன உடனே அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன்? தகப்பனை வைப்பேன்னு சொல்லிட்டு அது நிறைவேறி இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. சரி, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்குது. ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆபிரகாம் ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது?
ஏ ஆ ஆ ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளை. விசுவாச மார்க்கத்தார் யாரு? நம்ம பேர் என்ன பேர்? விசுவாசிகள். அப்போ நம்ம எல்லாரும் விசுவாச மார்க்கதும், அப்போ அதை சேர்ந்தவங்க. அப்போ இந்த விசுவாச மார்க்கத்தார் யாரு? அவங்க தான் யார்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு வருது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளாய் நமக்கு வருது. அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? புறஜாதியாக இருந்தான். யாரு? விக்கிரகங்களை செஞ்சு விற்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. புறஜாதியான மகன் தான் விக்கிரகங்களை செஞ்சு என்ன செய்கிறான்? விற்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறது தான் ஆபிரகாம். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? பிரித்து எடுத்தார், அவனை அழைத்தார். அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் யார்? நம்மளும் ஆண்டவரை தெரியாமல் விக்கிரகங்கள்லாம் வணங்கிட்டு தான் இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை அழைச்ச மாதிரி நம்மளையும் அழைச்சி பிரிச்செடுத்து இன்றைக்கு விசுவாசிகளை நம்மளை மாற்றிட்டார். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னாச்சு? நீதியாக மாறிச்சு. இன்றைக்கி நம்ம நீதிமான்களை மாறி இருக்கிறோம். எப்படி? ஆபிரகாம் விசுவாசத்தை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை சுமந்தார், வியாதி சாபங்களை சுமந்த சிலுவையில் மரித்தார், அவர் ரத்தத்தினால ரட்சிப்பு கிடைச்சிருக்கு விசுவாசித்தோம். அதனால நம்ம என்னவாயிட்டோம்? நீதிமான்களானோம். ஆபிரகாமும் விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் ஆனான், நம்மளும் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் ஆகியிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு நமக்கு நிறைய பொருத்தம் இருக்கு. அவன் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. அவனை புறஜாதியிலிருந்து பிரித்து எடுத்தார். நம்மளும் என்ன பண்ணார்? புறஜாதியிலிருந்து பிரித்து எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவன் சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் பிரித்தெடுக்கப்பட்டது யாருன்னா ஒரு சகோதரி இருக்கிறார். அது யார்? புறஜாதியிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு சகோதரி யார்? ரூத்து. அல்லேலூயா. ரூத் மோபாபினுடைய சந்ததி. மோபாபில் இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க. 10 தலைமுறைக்கு இஸ்ரேல் ஜாதிக்குள்ளே வரவே கூடாது, ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. மோபாப் சந்ததி எத்தனை 10 தலைமுறைக்கும் என்ன செய்யக்கூடாதான்? ஆண்ட சமுத்திரம் வரக்கூடாது. அவ்வளோ மோசமாக சபிக்கப்பட்டவங்க மோபாப். அதிலிருந்து கர்த்தர் ரூத்தை என்ன பண்ணார்? பிரித்து எடுத்து வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலோடைய சேர்த்து கொண்டார். அடைக்கலமாய் ஓடி வந்த அவளுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? மகா பெரிய பலனை கொடுத்தார். அல்லேலூயா. போவாஸ். அதே மாதிரி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு யாரை கொடுத்துருக்கிறாரு? பிதா இயேசு கிறிஸ்துவை, நல்ல ஒரு போவாஸை நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ரூத்தை போல பிரிச்செடுத்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அடைக்கலமாக நம்ம ஓடி வந்தவங்க. அல்லேலூயா. ஓடி போனவங்கள நம்மள யார்? ஓடி வந்தவங்க. எங்கே வந்திருக்கிறோம்? அடைக்கலமாக ஓடி வந்த ஆண்டோட சிறை கீழே ஓடி வந்துட்டோம். அதுதான் அவளை பற்றி சொல்லும்போது என்ன, அடைக்கலமாய் ஓடி வந்த ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பூர்ண பலனை தருவான்னு சொன்னான். இப்போ நம்மளாம் ஓடி வந்தவங்க இருக்கிறோம். எங்கே? ஆண்டோடைய சிறைக்குள்ளே ஓடி வந்திருக்கிறனால நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரியா? இப்போ நம்ம வார்த்தை கலாத்தியரில் விசுவாச மார்க்கத்தை, நமக்கு பேர் என்னது? விசுவாச மார்க்கத்தார். அது ஆபிரகாம் 7 வசனம், விசுவாச மார்க்கத்தை அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. சுவிசேஷம் என்ன? நல்ல விசேஷம், குட் நியூஸ். அதான் சுவிசேஷம். அது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாம் சொல்லப்பட்டது. என்ன அந்த சுவிசேஷம்? என்னது பாருங்க, புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார். இப்போ நம்மளாம் புறஜாதிகள், நம்ம நீதிமான்கள் ஆவோன்னு சொல்லி ஏற்கனவே ஆபிரகாமுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொல்லப்பட்டது. தொப்பம்பட்டியில் இப்படித்தனை பேர் ஆராதிப்பாங்க, அவங்க உன்ன மாதிரி நீதிமான்களாக இருப்பாங்க சொல்லி சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. 9ஆம் வசனம் பாருங்க. சரி, அல்லேலூயா. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் யாரு? நம்ம தான். ஏன்னா விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிப்படுது. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய பிள்ளைகள் யாரு? விசுவாச மார்க்கத்தார், நம்ம தான். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் ஒன்று விடாமல் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். எத்தனை மகிழ்ச்சியாக இருக்குது! ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நமக்கு சொந்தமாக இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னென்ன?
அப்படிங்கிற கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கங்க. வாசிங்க, என்ன சொல்லுது? பாருங்க, ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பாருங்க. சரி, பாருங்க, இப்போ ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இப்போ ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்குது. அல்லேலூயா. ஒரு கட்டளை என்ன சொல்கிறாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீ கீழ்ப்படியும் போது உனக்கு என்ன நடக்கும்? கீழே பாருங்கள். இப்போ நீ சின்ன ஜாதியாக இருக்கிற, நீ உண்டு உன் குடும்பம் உண்டுன்னு இருக்கிற, உன்னை என்ன செய்ய போகிறேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை இப்போ ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி எதில் இருக்கிறான்? சாபத்தில் இருக்கிறான். ஏன்? விக்கிரங்களை செஞ்சு விற்கிறவங்க சாபத்தில் இருக்கிறாங்க, விக்கிரங்களை வணங்குறவங்க சாபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நம்ம சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறவங்க சாபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாபம் எப்படி மாறுனா, சிலுவையில் தான் நம்ம எல்லாருடைய பாவம், உலகத்தாருடைய பாவம், இந்திய 142 கோடி ஜனங்க இந்தியாவில் இருக்காங்க. இத்தனை பேருடைய பாவத்தை, சாபத்தை யார்? இயேசு மட்டும் சிலுவை சுமந்தார். அப்போ நம்ம இந்திய நாட்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், சாபம் போகணுன்னு என்ன பண்ணணும்? இயேசு ஏற்றுக்கொண்டால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா எதில் இருக்கிறாங்க? இயேசு சபைக்குள் வராத அத்தனை பேரும் எதில் தான் இருக்கிறாங்க? சாபத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் ஆசீர்வதித்து அப்புறம் என்ன சொல்கிறார்? உன் பேரை பெருத்துவேன். ஆபிரகாம் பேரை பெரும்படுத்தாரா? ஆபிரகாம் வாழ்ந்து மரித்து செத்து போய சனக்கு ஆபிரகாம் பற்றி இங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் பேரை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, உன் பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? உன் பேர் எத்தனை கெட்டு போனாலும் அதை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதான் ஆபிரகாமோட பேரை ஆபிரகாம் இருந்து ஆபிரகாம் மாற்றினார். ஃபஸ்ட்டு பேர் மாற்றினது யார் தெரியுமா? ஆபிரகாமோட பேரை மாற்றினார். பைபிள்லேயே ஃபஸ்ட்டு பேர் மாற்றினது ஆபிரகாம் இருந்தது. ஆபிரகாம்னா என்ன? தகப்பன். ஆண்டவர் சொன்னால் ஆபிரகாமை மாற்றுவேன், அநேக ஜாதி தகப்பனை மாற்றுவேன். ஆனால் அவன் பிள்ளை கிடையாது. முதல்ல அட்வான்ஸாக சொல்லிடுவார், வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், நீ ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. ரெண்டாவது பேர் மாற்றினது யார்? சாராள். சாராயின்னு இருந்த அவள் பேரை சாராளை மாற்ற பைபிளில் ஃபஸ்ட்டு செகண்டு. அப்புறம் யாக்கோபோட பேர் மாற்றினாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா என்ன, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போது நம்ம பேரை இன்றைக்கி நிறைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நிறைய செய்கிறாங்க. நிறைய பேர் தானம் தர்மம் பண்ணுறாங்க. எதுக்கு தெரியுமா? இது பாருங்கள் எவ்வளோ தானம் தர்மம் பண்ணுற, பேர் புகழுக்காக செய்கிறாங்க. 4 பேர் பாராட்டணும்னு சொல்லி இன்றைக்கி தானம் தர்மம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவன் இன்றைக்கி நம்ம பேர் வரணும், வெளியே வரணுங்கிறக்காக என்னென்னமோ மனுஷன் செய்கிறாங்க. லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு. ஆனால் அதெல்லாம் நிலச்சி நிற்காது. ஆனால் ஆபிரகாம் அவன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு அவன் ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ யார் நம்ம பேரை யார் பெருமைப்படுத்தணும்? கர்த்தர். அப்போ என்னாகும்? அந்த பேர் நிலச்சி நிற்கும். அந்த பேருக்கு அழிவே இல்லை. ஆபிரகாமோட பேருக்கு அழிவே இல்லை. என்ன காரணம்? கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். சொல்லுங்கள், நான் அல்ல, கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தர் சொன்ன, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னாரு. அது ஒரு அனுபவம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆனால் நம்மளே ஆசீர்வாதம் மாறுவது அடுத்த லெவல். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சாபமாக இருந்தான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அது ஒரு லெவல். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. நான் உன்னையே என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் நடந்தால் ஆசீர்வாதம். அதை நம்ம வருகையில் ஆசீர்வாதம் இருப்போம். போலீஸ் ஆபிரகாமோட கையெல்லாம் என்னாச்சு? ஆசீர்வாதம். ஏன்னா அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆபிரகாம் பேசுகிற பேச்செல்லாம் என்னது? ஆசீர்வாதம். ஏன்னா அவன் ஆசீர்வாதமாக இருக்கான். அல்லேலூயா. இப்போ இதை நீ ஆசீர்வாதமாக இருப்பேங்கிற வாக்குத்தத்தை ஆபிரகாம் மட்டுமா, உங்களுக்கு எனக்கும் பொருந்துமா? பக்கத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பேசின ஆசீர்வாதம், நீங்கள் நடந்த ஆசீர்வாதம்.
நீங்கள் தொடரெல்லாம் ஆசீர்வாதம், உங்கள் சிந்தனையெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். சாபத்திலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதமாக மாற்றிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அல்லேலூயா. நம்மை டோட்டலாக 2 காரியம் நம்ம இருக்குது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமோடு, அடுத்தது என்ன? நம்மளே ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன ஆவாங்க? நல்லா இருப்பாங்க. புரியுதா? அதனால் உங்கள் வாய் திறந்தா காட் பிளஸ் யூ பிளஸ்ன்னு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிகிட்டே இருங்க. அவங்க ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க. அவங்க சாபத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க. ஏன்? நீங்கள் சொன்னனால, நீங்கள் ஜெபிக்கிறதுனால மற்றவங்க என்ன ஆவாங்க? ஆசீர்வாதம் மாறுவாங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்கள். எனக்குள்ளே மற்றவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. ஏன்னா நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வாயிலிருந்த சாபம் இனிமேல் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது, ஆசீர்வாத வார்த்தை மட்டுமே வரும். அல்லேலூயா. புரியுதா? நீங்கள் ஆசீர்வாதம் ஆண்ட சொன்னதுக்கப்புறம் உங்கள் வாயிலிருந்து எப்படி சாபம் வரலாம்? ஒரு ஊற்று இருக்குது, நல்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ன நல்ல தண்ணி மட்டும் தானே வரும், அதுலேருந்து கெட்ட தண்ணி எப்படி வரும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. அப்போ உங்கள் வாயிலிருந்து என்ன தான் வரணும்? வீட்டுக்குள்ளே சண்டையே இருக்கக்கூடாது. என்ன சத்தமே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே. கணவன் மனைவி பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சிட்டே இருக்கும், மனைவி கணவனை பார்த்து ஆசீர்வதிச்சிட்டே இருக்கும், பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதம் மாறி மாறி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும் வீட்டுக்குள்ளே. அப்போ சண்டைக்கு எங்கே இடம் இருக்குது? ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் கேளுங்க, பெரிய டேஞ்சர் இதில் இருக்குது. ஆண்டு சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளே. அடுத்த வசனம். சரி, ஓ சோதரம், இதில் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. என்னது? விசுவாசிகள் எல்லாருமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கணவன் மனைவியை திட்டினாலோ அல்ல சாபம் போட்டாலோ என்ன ஆயிரும்? ரிட்டன் அடிச்சிடும். ஏன்னா மனைவி யார்? ஆபிரகாமின் பிள்ளை, ஆசீர்வாதமாக இருக்கிறா. அவளை போய் திட்டுனா அதனுடைய பாதிப்பு யாருக்கு வருது? உன்னை ஆசீர்வதிக்க உன்னை சபிக்கிறவளை. அப்போ அதனுடைய ரிட்டன் நமக்கு வரும். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவளே நான் என்ன செய்வேன்? அப்போ நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டு கொடுக்குறாரு. நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ நம்ம கணவனை ப்ளஸ் பண்ணுவோம், அப்போ அந்த ஆசீர்வாதம் ரிட்டன் நமக்கு வந்துடும். மனைவி ப்ளஸ் பண்ணுவோம், அந்த ஆசீர்வாதம் ரிட்டன் வந்துடும். அப்பா அம்மாவை ஆசீர்வதிப்போம், அவன் நம்ம என்ன திட்டினாலும் சரி அப்பா அம்மாவை ஆசீர்வதிப்போம். அப்போ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் உங்களுக்கு வரும். பெற்றோர் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பிள்ளை என்ன, என்னோட வயசு கம்மி, நான் பெத்த பிள்ளை, ஆனால் அவங்க ஆபிரகாமின் சந்ததி, நீங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரிட்டன் வரும். ஆண்டு சொல்கிற, உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சரி. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அதனால் சபைக்குள்ளே யாரையும் சண்டை போடவே கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் யாரையாவது திட்டுனீங்கன்னா யாரை திட்டுறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க திட்டுறீங்க. அது உங்களை தான் பாதிக்கும். சொல்லுங்கள், இனிமேல் என் குடும்பத்துக்குள்ளே சண்டையே இருக்காது, ஒருத்தர் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சண்டைக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கக்கூடாது. திடீர்னு சண்டை வந்துட்டா என்ன பண்ணலாம்? உடனடியாக சரண்டர் ஆயிடணும். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டு ஒப்புருவாயிடணும். அப்போ மன்னிக்கிற இடத்துல பரலோகம் இறங்குறது. மன்னிக்கிறது தேவ லட்சணம். என்னது? ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார்? நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆபிரகாம் மன்னிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவனை விட்டு யார் போனா? லோத்து. சண்டை வந்துருச்சு, ஆனால் சண்டையோடு போகல, ஒன்று கூட அண்டர்ஸ்டாண்டிங் தான் போனாங்க. ஆனால் அவனை விட்டு லோத்து போனாலும் லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னு என்னாச்சு? அதையெல்லாம் நினச்சி பார்க்காம போய் அவனை காப்பாற்றினான். அல்லேலூயா. அதான் ஆபிரகாமுடைய சுபாவம். தன்னை விட்டு போனாலும் போனவங்க நல்லா இருக்கணும், அவங்க அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சான். லோத்து நல்லா இருக்க நினச்சான். அது மட்டும் இல்லை, அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க மற்ற ராஜாக்கள். நல்லா வேணும், என்னை விட்டு போனான், நல்லா வேணும்னு சொல்லலை. என்ன சொன்னான்? 318 பேர் இவனுடைய வேலையாட்களை கூட்டிட்டு இவன் யுத்தத்தில் இறங்கி உயிரை பணயம் வச்சு அந்த லோத்தை திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவனோட வேலைக்காரங்கெல்லாம் பெரிய யுத்தத்தில் அனுபவம் இல்லை, ஆனால் ட்ரைனிங் எடுத்தவங்க. இவங்க யார்? ட்ரைனிங் எடுத்தவங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடுகள் திரள் கூட்டமாக இருக்குது. திருடர்கள் வரலாம், கொள்ளையர்கள் வரலாம். அது பாதுகாக்கிறதுக்கு வீட்டில் ட்ரெயின் பண்ண 338 பேர் இருந்தாங்க. 318 பேர்.
அவங்கள கூட்டிகிட்டு யார் போகிறா யுத்தத்துக்கு? ஆபிரகாமும் போகிறான். என் வேலைக்காரன் அனுப்பலை, அவனும் போகிறான். ஆபிரகாம கத்தி பிடிக்க தெரியுமான்னு தெரியல, ஆனால் அவன் மேலே ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. அவனை காரணம் என்னும் கேடகத்தினால கர்த்தர் சூழ்ந்திருந்தனால யுத்தத்தில் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஜெயிச்சான். ராஜாக்களை ஜெயிச்சான் வேலைக்காரனை வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. அப்போது லோத்தையும் அவன் குடும்பத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அந்த லோத்தினுடைய அந்த நாட்டு ராஜா, லோத்து இருந்த அந்த சோதோம் கொமோர் ராஜாக்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கொஞ்சம் பேரை வச்சு பெரிய ராஜாக்களையெல்லாம் ஜெயிச்சான். அப்போ ஜெயிக்கக்கூடிய வல்லம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒன்று என்னது? யுத்தங்களை ஜெயிப்பது. கொஞ்சம் பேரை வச்சுட்டு கிதியோன் 300 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பேர் ஜெயிச்சான். 300 பேர். அப்போ சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், தோல்வி எனக்கு இல்லை. நான் முற்றுமுடிய ஜெயிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் தோக்கவே முடியாது. ஆபிரகாம் தோக்கவே இல்லை. இப்போ உங்களை தோற்கடித்து கொண்டிருந்த எந்த பாவமானாலும் எந்த பலவீனமானாலும் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. நீங்கள் உணரணும். சத்தியத்தை இருந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடலை. என்ன விடலை? நீங்கள் தோக்க முடியாது. எந்த பாவங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே. ஜெயித்த இயேசு, பாவத்தையும் பிசாசையும் சாபத்தையும் ஜெயித்த இயேசு உனக்குள்ள இருக்கும்போது நீ தோக்க முடியாது. சொல்லுங்கள், தோல்வி எனக்கு இல்லை. கிறிஸ்துக்குள் வாழ்கிற எனக்கு எப்பவுமே என்ன உண்டு? வெற்றி தான் உண்டு. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வெற்றி. அது சூப்பர் நேச்சுரல், சாதாரண வெற்றி அல்ல, அசாதாரணமான சூப்பர் நேச்சுரல் விக்ட்ரி. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பகைவர்கள் பயங்கரமாக வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிற நீ ஜெயிப்ப. உன் சத்துருக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? உன் சத்துரு யார்? நமக்கு என்னென்ன சத்துரு இருக்குது சொல்லுங்களேன். பிசாசு ஒரு சத்துரு, அவனுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுறாரு. அப்புறம் வியாதி ஒரு சத்துரு, அதுக்கு முன்னாடி சுகம்ங்கிற பந்தி ஆயத்தம் பண்ணுறாரு. அடுத்தது கடன் ஒரு சத்துரு, அதுக்கு முன்பாக செழிப்புங்கிற ஒரு பந்தி ஆயுதம் பண்ணுறாரு. அப்புறம் வேற என்ன சத்துரு? சாபம் ஒரு சத்துரு, அதுக்கு முன்பாக ஆசீர்வாதம்ங்கிற பந்தி ஆயத்தம் பண்ணுறாரு. அப்போ நம்ம சத்துருக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அப்போ ஆபிரகாமுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்பட்டால் நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? அவங்க ஜெபிப்பீங்களா? அவங்களுக்கு போய் உதவி செய்வீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாம் உதவி செய்தான், வேடிக்கை பார்க்கவே இல்லை, உதவி செய்தான். அல்லேலூயா. அவன் போகலைனாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவன் போனான், ரிஸ்க் எடுத்தான். அது எப்படி போனான்? உயிரை பணயம் வச்சு உதவி செஞ்சான். அல்லேலூயா. நமக்கு அந்த பாசம் இருக்குதா? குடும்பத்தில் யாராக கஷ்டப்பட்டா, சபையில் யாராக கஷ்டப்பட்டா, நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அல்லேலூயா. உதவ வேண்டும். அல்லேலூயா. உயிரை பணயம் வச்சு உதவி செஞ்சான். அதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்காரன். அதுதான். அப்போ அவன் ஆசீர்வாதமாக மாறினால அவனுடைய கேரக்டர் சுபாவமாக ஆசீர்வாதமாக இருந்தது. சொல்லுங்கள், என்னுடைய சுபாவம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஜென்ம சுபாவம் போச்சு. நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறனால புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவெல்லாம் என்னாச்சு? ஒளிஞ்சு போச்சு. எல்லாம் என்னாச்சு? புதிதாயிருச்சு. அல்லேலூயா. இது ஆபிரகாம் ஆசீர்வாதம், புது சிருஷ்டி. கர்த்தர் சொல்கிறார், என்னது? உன்னை ஆசீர்வதிக்கலாம் ஆசை, உன்னை சபிக்கிற சபிப்பேன். அதனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? சபைக்குள்ள ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? சொந்த பந்தங்களை பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும்? சொந்த பந்தம் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி அவமானப்படுத்தலாமா? இல்லை, மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவம் தெய்வ லட்சணம். அவங்கள ஆசீர்வதிக்கணும். உங்களை மதிக்கலை, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நானும் மதிக்க மாட்டேன், அப்படி இல்லை, நீங்கள் மதிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தர் தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்கள மதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் சத்துருக்களை சபியாதே, அவர் என்ன செய்? ஆசீர்வதின்னு சொல்கிறார். சத்துரு உங்களுக்கு யாராக இருக்கிறாங்களா? எதிராக இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுங்க, அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் என்ன செய்ய சொல்கிறாரு? அப்போ உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறதை நீங்கள் நேராக பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதித்தால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான். இப்போ நீங்கள் உங்கள் எதிராளிகளை ஆசீர்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், உங்கள் நல்லது தான். சொல்லுங்கள், எனக்கு இனிமையே கிடையாது, எதிராளியே இல்லை. அப்படி யாராவது இருந்தால் இன்று முதல் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா.
அதுதான் ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய லட்சணம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை செவிப்பேன், அப்புறம் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதி. பூமியில் எத்தனை வம்சம் இருக்குது? இப்போ இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பாஷை பேசுகிறவங்க இருக்காங்க, ஜாதி மதம் இருக்குது. ஆல் ஓவர் உலகத்தில் ஆயிரக்கணக்கான பாஷைகள், ஜாதி மதம் இருக்குது. அத்தனை பேரையும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ விசுவாசிகள் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்களா, கன்னடம் தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, எல்லா ஜாதி மதத்துலேயும் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை பேர் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அத்தனை ஜாதியும். அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேறுது. பூமியில் சகல வம்சம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலம் பல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை நம்புறீங்க? நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் சபைக்கு மட்டுமல்ல, அநேக சபைகளுக்கு, அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதான் கர்த்தர் என் தலையை என்ன அபிஷேகம் செய்கிற என் பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி வழிது. நான் ஏற்கனவே சொன்னேன், நிரம்புறது ஒரு அனுபவம், நம்ம பாத்திரம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அடுத்த லெவலில் என்ன? நிரம்பி வழிகிறது. வழிகிறதுன்னா உன் மூலம் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆபிரகாமை, அது நிரம்புறது. ஓகே. ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன என்ன அர்த்தம்? நிரம்பி வழிகிற அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா பத்தாதுங்க. என்னென்னா, நம்மளை ஆசீர்வதிச்சா நம்ம இருப்போம், நம்ம குடும்பம் உண்டு, அதோட சரி, அந்த ஆசீர்வாதம் அவ்வளோதான். ஆனால் நிரம்பி வழிஞ்சா தான் 4 பேருக்கு நம்ம உதவ முடியும், 4 குடும்பங்களை வாழ வைக்க முடியும், நன்மைகள் சொசைட்டிக்கு பண்ண முடியும், சமுதாயத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தால் யாருக்கெல்லாம்? அவன் குடும்பத்துக்கு, அவன் சொந்த பந்தங்களுக்கு, லோத்துக்கு, அவன் வாழ்கிற அந்த பட்டணத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆசீர்வாதம் யாருக்கு? ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்ததுனால அநேருக்கு பிரயோஜனமாச்சு. ஆனால் நீ ஆசீர்வாதம் இருந்தால் யாருக்கு பிரயோஜனம்? உன்னை ஆசீர்வாதமாக வைக்க காரணம் மற்றவங்க உன்னால் ஆசீர்விக்கப்பட வேண்டும். உன் பாத்திரம் நிரம்பின பார்த்தா நிரம்பி என்ன செய்யணும்? வழிஞ்சு ஓடணும். அதான் ஆபிரகாம் நிரம்பி வழிஞ்சு ஓடுனா, அவனுடைய ஆசீர்வாதம் கரைக புரண்டு ஓடிச்சு. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய காரியம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே கர்த்தர் வச்சுருக்காரு பாருங்கள். அநேக ஜாதிகளை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், 17ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அநேக ஜாதிகள் எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்க முடியுங்கிறது அங்கே பார்க்க முடியும். அப்புறம் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. அதாவது 4:5 பாருங்க. சரி, ஜாதிகளுக்கா திரளான ஜாதிகளுக்கா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். சரி சரி, உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னது? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொன்னால் திரளான ஜாதி நீங்கள் என்னவாகலாம்? தகப்பனும் தாயுமா மாறலாம். அல்லேலூயா. எப்படி மாற முடியும்? இப்போ கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆகாதவங்களும் கூட நீங்கள் தகப்பனும் தாயுமா மாற முடியும். கல்யாணம் ஆனவங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தகப்பனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, உன்னை அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? மற்றவங்களுக்கும் தகப்பனை உன்னை மாத்திரங்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நீ தகப்பன் இல்லை, எத்தனை பேருக்கு தகப்பன்? அநேக ஜாதிகள் தகப்பனாக மாத்திரங்கிற. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி நடக்கும்? அதாவது பைபிள் சொல்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை நீங்கள் சத்தியத்தை சொல்லி ரட்சிக்கப்பட வச்சு சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு தாயும் தகப்பனுமா மாறுறீங்க. அல்லேலூயா. ஒரு தெலுங்கு பேசுங்க, கன்னடம் பேசுங்க, மலையாளம் பேசுங்க, ஹிந்தி பேசுகிறவங்கள நீங்கள் அவங்க சத்தியத்தை சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு யார் தகப்பன்? தாய். நீங்கள் தான்.
அல்லேலூயா. அநேக ஜாதி உன்னை தகப்பனை மாற்றுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அநேக ஜாதி தகப்பனாக இருக்கும். அப்போ நீங்கள் மற்றவங்க சத்தியத்தை சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். சொல்லி அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வர வைத்தால் நீங்கள் அவங்களுக்கு என்னவா மாறுறீங்க? தகப்பனும் தாய். கல்யாணமானுங்கிற அவசியமே இல்லை. கல்யாணமாக நீங்கள் தகப்பனாக தாக முடியும். வாலிபரில் நீங்கள் எல்லாருமே சுவிசேஷம் பண்ணுங்கள், ஊழியத்தை பண்ணுங்கள். அநேக ஜாதி தகப்பனும் தாயுமா கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஏற்கனவே தகப்பனும் தாயுமா இருக்கிற உங்களை பார்த்து அந்த வேதம் சொல்லுது, நீ உனக்கு மட்டும் உன் குடும்பத்தை மட்டும் தாயும் தகப்பனும் இருக்கக்கூடாது, நீ அநேக ஜாதி தகப்பனும் தாயும் மாறணும். இது கர்த்தருடைய ஆசை, கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மையில் இருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். நீ போய் ஏன் என்ன உன்னை அநேக ஜாதி தகப்பனாக்க முடியல தெரியுமா? நீ போய் சத்தியத்தை சொல்லல, சொல்லிப்பார், மற்றவங்க ஜெபிச்சு பாரு, ஊழியம் பண்ணி பார், பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் சொன்ன உன்னை மனுஷனை பிடிக்கிற மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க, எனக்குள்ள மனுஷனையும் மனுஷையும் பிடிக்கக்கூடிய கிருபை இருக்குது, வரம் இருக்குது. அநேக ஜாதிகளை நான் தகப்பனாய் மாறுவேன், கர்த்தருக்குள் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நீங்கள் எல்லாரும் இறங்கி போய் ஊழியம் பண்ணீங்கன்னா அநேக ஜாதிகளை இங்கே கொண்டு வரலாம். அப்போ நம்ம சொன்ன வார்த்தை நிறைவேறும். என்ன, சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலச்சதாதிமாவன், ஏற்றகளை கர்த்தர் என்ன செய்வார்? தீவிரம் நடப்பார். எப்போ நீங்கள் விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட? அவன் கீழ்ப்படிஞ்சான், அதான் ஆசீர்வாதம் அவன் மேலே. நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவரே, நான் சாதாரண தகப்பன் அல்ல, அநேக ஜாதிக்கு தகப்பன். சொல்லுங்க, நான் சாதாரண தகப்பனோ தாயோ அல்ல, அநேக ஜாதி தகப்பனும் தாயுமா இருப்பேன், சத்தியத்தை சொல்லுவேன், ஜனங்களை கொண்டு வருவேன் சபைக்குள்ள. நான் சொல்லி வரும். நீங்கள் பாருங்க, நான் சொல்லி வருவாங்களா சபைக்கு? வருவாங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, சொன்னா தானே. தைரியமாக சொல்லுங்க, வெக்கப்படக்கூடாது. இயேசு பற்றி தைரியமாக சொல்லுங்க. இயேசுன்னா என்ன சுவிசேஷம்? இயேசு நல்லவர், இயேசு பாவிகத்தை மன்னிக்கிறவர், பாவிகளுக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்தார், அவர் ரத்தம் சகலப்பாக நீங்கள் சுத்திகரிக்கும், 3ஆம் நாள் உயிரோடு இயேசு எழுந்தார், இயேசு வரப்போறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு நம்பினா உனக்கு பரலோகம், இதுதான் சுவிசேஷம். இதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஜனங்க வருவாங்க. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, உன்னுடைய பிரசங்கத்தில் அநேகர் வருவாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. அப்போ உன்னை அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? தகப்பனாய். திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் வைப்பேன். அப்போ உன் பேர் இனிமேல் என்ன? ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். அப்போது இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரும் நீங்கள் என்ன? ஆபிரகாம். ஏன்னா அநேக ஜாதி தகப்பன்னா உங்கள் பேர் என்ன அர்த்தம்? ஆபிரகாம். சொல்லுங்கள், நான் ஆபிரகாமாக இருக்கேன், ஏன்னா நான் அநேக ஜாதி தகப்பன். அல்லேலூயா. சகோதரி, நீங்கள் தகப்பன் தான், தாயாக இருக்குன்னா நீங்களும் தகப்பன் தான். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர் உங்கள் மேலே, நீங்கள் அநேக ஜாதி தகப்பனும் தாயுமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. இப்போ 4 வசனத்தை பார்க்குறேங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதி தகப்பனாவே. இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டவர். யாரோட உடன்படிக்கை பண்ணுறாரு? தேவன் யாரோட உடன்படிக்கை பண்ணுறாரு? ஒரு மனுஷனான ஆபிரகாமோட உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா? உடன்படிக்கை 2 பேர் வேணும். உடன்படிக்கை செய்யுது யாரில் வேணும்? 2 பேர் வேணும். 2 பேர். நீங்கள் பத்திரத்தில் உடன்படிக்கை எக்ரிமெண்ட்டில் எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்க? 2 பார்ட்டி இருப்பாங்க. 2 தரப்பால் சைன் பண்ணால் தான் ஒரு எக்ரிமெண்ட் நடக்கும் இல்லையா? ஒரு இடம் வாங்க போகிறீங்க, விற்கிறவன் இருப்பான், வாங்குறவன் இருப்பான், 2 பேரும் சைன் பண்ணால் தான் நடக்கும். திருமணம் இருக்குது, மணவாளன் மணவாட்டி 2 பேரும் சைன் பண்ணால் தான் திருமண உடன்படிக்கை. அது ஒரு திருமணம் ஒரு உடன்படிக்கை, அந்த எக்ரிமெண்ட் அது நடக்கும். 2 பேரும் சைன் வேணும். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. இப்போ 2 பார்ட்டி இருக்குது. ஆபிரகாம் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணலை. யார் பண்ணுறது? திருமணத்தில் கணவனும் உடன்படிக்கை பண்ணுறான், மனைவியும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. இடம் வாங்கி விற்கும்போது விற்கிறவனும் வாங்குறவனும் நம்ம மனப்பூர்வமாக விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம்னு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இங்கே ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணணும், தேவன் உடன்படிக்கை பண்ணணும். ஆனால் இங்கே யார் மட்டும் பண்ணுறான்? ஆண்டவர் மட்டும் உடன்படிக்கை பண்ணுறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள். ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். உடன்படிக்கை பற்றி ஒரு ரகசியம். அது என்னென்னா, உடன்படிக்கை அந்த காலத்தில் உடன்படிக்கை 2 பார்ட்டி பண்ணும்போது ரத்தத்தை வச்சு தான் உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? இங்கே கீறிக்குவாங்க. 2 கீறிக்கிட்டு இங்கே ரத்தம் வரும், இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி ரத்தம் வரும். 2 காயத்து ஒட்ட வைப்பாங்க. அப்போ 2 ரத்தம் என்ன செய்யும்? ஒன்றுக்கு ஒன்று கலந்துரும். அப்போ என்ன அர்த்தம்னா, என்னுடையதெல்லாம் உன்றதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா.
இது உடன்படிக்கையினுடைய அடையாளம், இரத்தத்தினால பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பலி கொடுத்து உடன்படிக்கை பண்ணுறது. அல்லேலூயா. ஆனால் இந்த உடன்படிக்கை யாராவது மீறிட்டா சாபம் வந்துடும். இந்த உடன்படிக்கை மீறிட்டா சாபம் வந்துடும். இப்போ ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். ஆனால் ஆபிரகாம் பண்ணல, ஆண்டவர் மட்டும் உடன்படிக்கை பண்ணார். அப்போ ஆபிரகாம் அந்த உடன்படிக்கை மீறினாலும் சாபம் வராது. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் என்ன பண்ணார். ஏன்னா அந்த ஆடு அதெல்லாம் வெட்டி வைக்க சொன்னார். அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணுற 2 பார்ட்டி ஒரு ஆடை கொண்டு வருவாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஆடை கொண்டு வந்து அதை வெட்டி இங்கே ஒரு பீஸ் வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த பீஸுக்கு மத்தியில் நடப்பாங்க. 2 பார்ட்டி நடப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இது இந்த ரத்தத்தினால நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், என்றதெல்லாம் ஒன்றதெல்லாம் எனக்கு, உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் நான் வரும், எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் நீ வரணும், அப்படிங்கிறது தான் அது. அல்லேலூயா. அப்போது இந்த உடன்படிக்கையில் ஒரு பார்ட்டி மீறிச்சுன்னா என்ன ஆயிரும், சாபம் வந்துடும். அது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ஆபரம் கொண்டு வந்து எல்லாம் வெட்டி மிருங்களெல்லாம் வெட்டி வச்சுட்டான். அவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு. ஒரு அக்கினி அந்த மாம்சத்துக்கு இடையில ஆண்டவரே நடந்தார். என்ன பண்ணார், ஆண்டவர் ஒருத்தராக இவனோட உடன்படிக்கை பண்ணார். எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. சிலுவையில் இதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நம்மோடு உடன்படிக்கை. நம்ம இயேசுவோட உடன்படிக்கை பண்ணல, இயேசு நமக்காக உடன்படிக்கை பண்ணார் பிதாவோட. அல்லேலூயா. இயேசு தான் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என் மனவாட்டின், இயேசு நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவோடதெல்லாம் என்னாச்சு, நமக்கு சொந்தம். நம்மளதெல்லாம் இப்போ ஒரு பணக்காரன் ஏழை இருக்கான்னு வச்சுங்க, அவங்க 2 பேரும் இந்த உடன்படிக்கை பண்ணால் யாருக்கு தெரியுமா லாபம்? பணக்காரன் ஏழை இருக்கிறாங்க, 2 பேர் உடன்படிக்கை பண்ணால் யாருக்கு லாபம்? ஏழைக்கு. என்னென்னா பணக்காரதெல்லாம் யாருக்கு வந்துடுது, ஏழைக்கு. ஏழை இதெல்லாம் பணக்காரன் போகுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மோட உடன்படிக்கை பண்ணனால இப்போ என்னாச்சு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவமெல்லாம் எங்கே போயிடுச்சு, இயேசுக்கிட்ட ஏற்றுக்கிட்டார். நம்ம பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, பாவத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்தத்தை கொடுத்தார். இயேசு நம்மோட உடன்படிக்கை, சிங்கிள் உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம மேலே நம்ம நிர்மலமாக கர்த்தர் கிருபை. நிறைய உடன்படிக்கை நம்ம உடைச்சாலும், ஏன்னா அவர் பண்ணனால நம்ம தப்பிச்சு போயிட்டு இருக்கிறோம். அவர் ஒருத்தரை பண்ணிட்டார். ஏன்னா உடன்படிக்கையை இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஏன்னா ஆறு கூட. ஆனால் அது 2 பார்ட்டி செய்யணும். அதான் 10 கட்டளைகள். நீ இதை செஞ்சேன்னா ஆசீர்வாதமாக இருப்பேன். கற்பனைகள், நியாயப்பிரமாணம் யார் கொடுத்த, இஸ்ரேல் ஜனங்கள். அது எப்படின்னா 2 பார்ட்டி. அது யாராவது கட்டளை உடைச்ச என்ன, சாபம் வந்துடும். புரியுங்களா? அதான் நியாயப்பிரமாணத்து சாபம் இருந்தது அந்த காலத்தில். ஏன் தெரியுமா, இஸ்ரேல் ஜனங்க உடன்படிக்கை உடைச்சிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கு பலி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களால உடன்படிக்கை காப்பாற்ற முடியல, பலி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பலி தான் என்னாச்சு, அந்த உடன்படிக்கை பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டே இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவனா முடியலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தனியாக நம்மோட உடன்படிக்கை பண்ணிட்டார். அவரே உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்போ இஸ்ரேல் ஜனங்க தப்பு பண்ணும்போது நல்லா அடித்தார், சிதறடிச்சார். என்ன காரணம்னா, அவங்க அந்த உடன்படிக்கை மீறினா சாபம் வந்துடும். இஸ்ரேல் ஜனங்கள் சாபம் வந்துருச்சு. அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்னென்னா, ஒரு கட்டளை கை கொள்ள முடியலன்னா சாபம் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை ஆண்டவர் மட்டும் பண்ணார். அவன் மிஸ் ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். அவன் தனியாக பண்ணார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட நமக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார். அவர் தனியாக நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவரே. அதனால நம்மளோட குற்றங்குறைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டது தான். அல்லேலூயா. சில சிக்ஷைகள் கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணுவார், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளை சபிச்சு தள்ளுறதில் நரகத்தை தள்ள மாட்டார். ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். சிங்கிள் உடன்படிக்கை அவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரோட உடன்படிக்கை பண்ண நம்மளால் கீப் பண்ண முடியாது, நம்ம உடன்படிக்கை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம தப்பு செய்யாமல் இருக்கக்கூடிய பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்து இஸ்ரேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கிருபை இல்லை, பலன் இல்லை, உடன்படிக்கை உடைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம உடன்படிக்கை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நமக்கு பலனையும் சக்தியும் சேர்ந்து பரிசுத்தாவினர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கு.
நம்ம உடன்படிக்கையில் அதில் விழாமல் நம்மளால் வாழ முடியும். அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ண உடன்படிக்கை, அவர் பிதாவோடு உடன்படிக்கை பண்ணி என் ஆடுகளை நான் இழக்க மாட்டேன்னு என் ஆடு என் கையில் இருக்குது, என் கையிலேருந்து என் ஆடுகளை யாருமே பறிக்க முடியாதுன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணார். எத்தனை சந்தோஷமாக இருக்குது. சரி, அநேக ஜாதி தகப்பன அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். அவர் மட்டும் உடன்படிக்கை பண்ணார். அல்லேலூயா. அதில் என்ன பார்க்குறோம்? 17ஆம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கையில் சரி, சரி, உன்னை மிகவும் சரி, அதான் ஆதியாகமம் 17:6 பார்க்கும்போது உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. நம்ம சந்ததியிலிருந்து ராஜாக்கள் பிறக்கும் வரும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ உங்கள் சந்ததியில் ராஜாக்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ என்ன, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரெச்சிப்பில் நடத்தி ஞானத்தை எடுக்க வச்சு கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க ராஜாக்களும் ஆசிரியர். அப்போ நம்ம வீட்டில் ராஜாக்கள் இருக்காங்க, நம்ம சந்ததி ராஜாக்களாக இருக்காங்க. ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததியில் ராஜாக்கள் வருவாங்க. அதில் தான் தாவீது வந்தான். ஆபிரகாமின் சந்ததி தாவீது ராஜா. நிறைய ராஜாக்கள் ஆபிரகாம் சந்ததியில் வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம சந்ததி ராஜாக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆளை ரெச்சிப்புகளை நடத்தி சபைக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க ராஜாவாக மாறுறாங்க. தேவனுடைய பிள்ளையாக மாறுறது மட்டுமில்லை, என்ன மாறுறாங்க? ராஜாக்களாக மாறுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. நீங்கள் எத்தனை பேரை இயேசுக்குள்ளே ரெச்சிப்பில் நடத்துகிறீங்களோ அத்தனை பேர் ராஜாக்களாக மாறுறாங்க. அல்லேலூயா. ராஜாவாக பிறக்கணும்னா ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சுவிசேஷத்தினாலே நான் உன்னை பெற்றெடுத்தேன். நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு ஆள் ராஜாவாக மாற முடியும், தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அல்லேலூயா. உன்னை என்ன செய்கிறேன்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் யாக்கோபு எடுத்துக்கங்க, அதில் ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, கர்த்தர் சொல்கிறாரு ஆபிரகாம் பார்த்து, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய நண்பன், சிநேகிதன் சொல்லி சொல்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபு எடுத்துக்கங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 23 வசனம் சொல்லுது பாருங்க. சரி, சரி. அல்லேலூயா. பைபிளில் இந்த இடத்துல தான் ஆபிரகாம் என்ன தேவனுடைய சிநேகிதன் சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் இன்னொன்று என்னது? சிநேகிதன். யாருக்கு சிநேகிதன்? தேவனுக்கு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. அது அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயமெல்லாம் யாருக்கு தெரியும்? ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுனோட ஃப்ரெண்டு, நண்பராக இருக்கிறார். இன்னைக்கு கடவுள்னா, இன்னைக்கு மற்ற மதங்களெல்லாம் பயபக்தியாக கடவுள் தூரத்தில் இருப்பாங்க. கருவறைக்குள்ள தூரத்தில் வெளியில் நின்று தான் என்ன செய்ய முடியும்? பூஜை பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஃப்ரெண்டு. அவர் பயப்பட வேண்டியதில்லை. அவர் மடியில் ஏறி கொஞ்சி அவரை நான் என்ன செய்ய ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது. அவர் நண்பர். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்போ ஆபிரகாமிக் பிளெஸிங்கில் காட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று, ஆண்டவருடைய நண்பனாக இருப்பது. அல்லேலூயா. அப்போ நண்பர்களுக்குள்ளே ஒளிவு மறைவே இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. மறைக்க முடியாது, அது வேறு. ஆனால் நீங்கள் ஓப்பனாக அவர்கிட்ட இருக்கிறத அவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. சின்ன காரியமும் பெரிய காரியமும் ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. ஃப்ரெண்டுக்குள்ளே என்ன ஒளிவு மறைவே இருக்காது. ஒரு நல்ல நண்பன். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு. நம்ம ஏதாவது ஒரு மேட்ரை ஷேர் பண்ணால் ஊரை உலகமெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க. இன்றைக்கு இருக்கிற நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கிறவங்க? நம்மோட பழகுவாங்க, நமக்கே கூலி வெட்டிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி தானே? ஒரு நல்ல நண்பன் நல்ல நண்பியும் பார்க்க முடியுதா? பைபிளில் நண்பனுக்கு ஒரு
குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாரு. ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு தகுதி பைபிள் சொல்லுது. என்னது சொல்லுங்க? ஒரு நல்ல நண்பனுக்குடைய தகுதி என்னன்னு பைபிள் சொல்லுது. சிநேகிதன் தன் உண்மையான அன்பு என்பது சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஜீவன், அல்லேலூயா, ஜீவனை கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஜீவனை கொடுப்பீங்களா? கொடுத்தா தான் சரியான ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்காக ஜீவனை கொடுக்குறதுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ தான் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவனவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். ஜீவனை கொடுக்குற அளவுக்கெல்லாம் இங்கே ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனால் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு ஜீவனை கொடுக்கணும். இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தா அவர் ட்ரூ ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நீங்கள் எதையுமே மறைக்க வேண்டாம், ஓப்பனாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தூரமாக இல்லை, உன்னை ஃப்ரெண்டு க்ளோஸ். ஃப்ரெண்டு வந்து தள்ளி தள்ளி நடப்பாங்களா, தோளில் கை போட்டு நடப்பாங்களா? அப்போ ஆண்டவன் தோளில் கை போட்டு நடக்கிறார். என் நுகத்தை ஏற்று என்னிடத்தில் கற்றுக்கொள். டேக் மை யோக் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. அவருடைய அந்த யோக்கு, அந்த 2 ரெட்டை மாடு வண்டி வந்து ஒன்று பக்கத்துலேயே போகணும், 2 மாடு பக்கத்துலேயே போகணும். அது மேலே என்ன இருக்கும்? யோக்கு, அந்த நுகத்தடி இருக்கும். ரெட்டை மாடு வண்டி, அது இயேசு நமக்கு இன்னொரு மாடு மாதிரி. அல்லேலூயா. அவர் அனுபவம் வாய்ந்த மாடு. அனுபவம் இல்லாத மாடு, இன்றைக்கி ரெட்டை மாடு வண்டி வந்து இந்த வயல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அனுபவம் இல்லாத மாடு என்ன செய்வாங்கன்னா, அனுபவம் உள்ள மாடு கூட சேர்த்து கட்டிடுவாங்க இதில். அப்போ இந்த அனுபவம் உள்ள மாடு தான் லோடு அதிகமாக எடுக்கும். பழக்கம் இல்லாத மாடு என்ன செய்யும்? மெதுவாக கூட நடக்கும், போக போக பழகும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிட்ட நீங்கள் போய் உங்கள் நுகத்தை அவர் உங்கள் கூட நடந்தால் உங்கள் லோடு பாரத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து நல்ல மாடாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல நண்பர். அப்போ அதான் ஆபிரகாமோட ஆண்டவர் மனமிட்டு பேசினார். நண்பர்கிட்ட பேசின நேரம் போகிறதே தெரியாது. அப்போ ஆபிரகாமோட ஒரு நல்ல உறவு ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கும்போது டைம் பார்க்குறீங்களா? ஃப்ரெண்டு பார்க்கும்போது டைம் பார்ப்பீங்களா? அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும்போது பைபிள் வாசிக்கும்போது நேரமெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்ல மணிக்கணக்காக ஆண்டோட நீங்கள் என்ன செய்யலாம்? நடக்க முடியும். ஏனோக்கு தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தான், நோவா தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தான், தேவனோட சஞ்சரித்தான். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. முடியுமா? சஞ்சரிக்க முடியுமா? ஏனோக்கு யார்? ஒரு ஃபேமிலி மேன், குடும்பஸ்தான். நிறைய பேரன் பேத்தியில் ஏன்னா அந்த காலத்தில் 100கணக்கான வருஷம் உயிரோடு இருப்பாங்க. நிறைய பேரன் பேத்திகளை வருவாங்க. கல்யாணம், காது குத்து, பிறந்த நாள், எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் வரும். நிறைய பேர் சாவாங்க போவாங்க. இந்த பிஸி லைஃப்பில் ஏனோக்கு கத்தோட என்ன பண்ணான்? நடந்தான். என் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் எப்படிங்க ஆண்டோடு நடக்கிறது? என் குடும்ப பார் ரொம்ப கஷ்டம், துணி துவைக்கணும், பாத்திரங்கள் ஒன்று, நிறைய வேலை, எப்படி ஆண்டோடு நடக்கிறது? முடியும். ஏனோக்கு நடந்தான். குடும்பஸ்தனாக இருந்தால் நிறைய பொறுப்பு இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம குடும்பஸ்தராக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஆண்டோடு நடக்க முடியும். தானியேல் பெரிய பொறுப்பு உண்டு. அவன் பெரிய பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தரோடு நடந்தான். அல்லேலூயா. ஏனோக்கு நடந்தான். நம்ம ஆண்டரோடு நடந்து கொண்டே இருக்கலாம். அதுதான் ஆராதனை. ஆண்டரோடு நடக்கிறது தான் ஆராதனை. ஆராதனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருப்பது ஆராதனையா? அது ஒரு ஆராதனை தான். ஆனால் தினமும் ஆண்டரோடு நடப்பது ஒரு ஆராதனை. அவரோட ஃப்ரெண்டாக இருப்பது ஆராதனை. அவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அது ஒரு ஆராதனை. அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து ஈசாக்கு என்ன செஞ்சான்? பலி கொடுக்க போனான். அது ஆராதனை. பலி கொடுக்கறதுல என்ன இருந்தது தெரியுமா? கீழ்ப்படிதல். கர்த்தரின் பலி கொடுனாரு, கீழ்ப்படிஞ்சு பலியை தூக்கிட்டு போனான். ஈசாக்கு கொண்டு போனான். அந்த சம்பவம் வந்து என்னன்னா அதுதான் ஆராதனை. அப்போ ஆராதனை என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இருக்குது. அவன் ஆசைப்பட்ட பையனை கர்த்தர்கண்டு கொடுத்தான். இன்றைக்கி நம்ம நிறைய காரியம் ஆசைப்பட்டு வச்சுருக்கிறோம், அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறோம். அது விட முடியல நம்மளால். எனக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒத்துக்கணும், நிறைய ஈசாக்கு நமக்கு இருக்குது, விட முடியாமல். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். ஈசாக்கு பலி கொடுக்க துணிஞ்சிட்டான். ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். அதுதான் ஆராதனை. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஆண்டவருக்கு, நம்ம ஆசைப்பட்டது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஓகே, தப்பில்லை. ஆனால் நம்ம ஆசைப்பட்ட ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா பலி கொடுத்துடணும். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை. யோசேப்பு கூட தேவன் சஞ்சரிச்சுட்டே இருந்தார். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். என்ன காரணம்? அவன் வாழ்க்கை ஆராதனையாக இருந்துச்சு. அல்லேலூயா. பாவம் செய்ய சூழ்நிலை வந்து செய்யலை, அது ஒரு ஆராதனை. கர்த்தர் கீழ்ப்படிஞ்ச ஆராதனை. கீழ்ப்படுகிறதெல்லாம் ஆராதனை. பாவத்தை விட்டு விலகுதெல்லாம் ஆராதனை. ஆண்டரோடு நடப்பது ஆராதனை. ஆண்டோருக்கு சிநேகிதனாக இருப்பது ஆராதனை.
ஆராதனைங்கிற ஒரு 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கை தட்டிட்டு போகிறது மட்டும் இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் வேலை எல்லா நாளும் அவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையே ஆராதனை. நம் சரீரம் ஒரு ஆராதனையாக இருக்க முடியும். அவருக்கு ஜீவ பலியாக கொடுத்தா அது ஒரு ஆராதனை. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். நீங்களாம் எத்தனை பேர் சிநேகிதனாக இருப்பீங்க? சிநேகிதருக்குள்ளே ரகசியம் இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் லோத்து இருக்கிற இடத்த அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் மட்டும் வழியை என்ன பண்ணுறாரு, அந்த ரகசியத்தை சொல்லிடுறாரு. லோத்தை இருக்கிற பட்டணத்தை என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறான். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணான்? பரிந்து பேசி ஜெபிச்சான். சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவோம். எத்தனை பேர் ரகசியம் தெரியும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம எல்லாருக்கும் அந்த ஒட்டு கேட்குற பழக்கம் ரொம்ப அதிகம். நம்ம எல்லாருக்குமே ரகசியம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்போம். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ரகசியம் நான் சொல்லி தருவேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், அழிக்க போகிறேங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் எதையும் ஆண்டவர் செய்யலை. அப்போது நம்ம கர்த்தருக்குள் நெருங்கி இருந்தால் நமக்கு சொல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அட்வான்ஸாக சொல்லிடுவார். ஃபேமிலியில் எதாவது நடக்கிறனாலும், பிஸ்னஸில் எது எங்கே என்ன காரியமான முதலே சொல்லிடுவார். ஏன்னா ஃப்ரெண்டு, நம்ம ஷாக் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் முதலே நமக்கு என்ன பண்ணுறாரு? ரகசியங்களை சொல்கிறாரு. அப்போ யாருக்கு சொல்லுவார்? ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவார். ஒரு நண்பனுக்கிட்ட மறைக்க மாட்டார். எத்தனை பேர் ரகசியங்களை தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்றீங்க? அப்படியே நீங்கள் தேவனோடு க்ளோஸாக அவருக்கு ஒரு மனசாக அவரோட நெருங்கி இருக்கணும். கர்த்தர் ரகசியங்களை சொல்லி தருவார். எத்தனை சந்தோஷம். அப்போ இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இன்றிலிருந்து உங்களோட நெருங்கி நடப்பேன். ரகசியங்களை சொல்லித்தாங்க, வருங்காரியங்களை அறிவிங்க. அல்லேலூயா. இது இந்த ஆசீர்வாதமாக, இதெல்லாம் ஆபிரகாமோட ஆசீர்வாதம். நண்பனாய், தேவனுக்கு நண்பனாக இருப்பது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் அடிக்கடி சொல்லுவேன், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ. உன்னோட நண்பனை பற்றி சொல்லி நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீங்கள் யார் கூட சுற்றிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டரோடு சுற்றிட்டு இருந்தால், ஆண்டரோடு உலாவிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் மாதிரியே இருப்பீங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக? நீங்கள் ஆண்டவருக்கு நண்பனாக இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் கடைசியாக நம்ம சொல்லி முடிக்கிறேன். ரோமரில் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் ஏன் அவ்வளோ விசுவாசிகளுடைய தகப்பனாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ரோமரில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். 4ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் இவனுக்கு அட்வான்ஸாக என்ன பண்ணுறாருன்னா, வாக்குத்தங்க பிள்ளையே இல்லை, ஆனால் அட்வான்ஸாக வாக்குத்தத்தம் கொடுத்துட்றாரு. 15ஆம் வசனம் பாருங்க. இல்லை, அதாவது ரோமர் 4:16 பாருங்க. சரி சரி, மாத்திரமல்ல, நல்ல கவனமாக பாருங்க. யாருக்கு தகப்பன்? நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய நம்ம எல்லாரும் எதை சார்ந்தவர்கள்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அத்தனை, உன்னை பெரிய ஜாதியாக்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை சபிப்பேன், இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இதெல்லாமே அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்த நமக்கு சந்ததியை நம்ம எல்லாருக்கும் தகப்பனே ஆபிரகாம். அல்லேலூயா. சரி, அப்போ 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை சரி, இங்கே தான் அவர் விசுவாசத்துடைய பவரை பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஆபிரகாம் நம்ம எல்லாரும் தகப்பன் சொல்லி ப்ரூஃப் இந்த வசனம் சொல்லுது. எப்படி தகப்பனானார்? இல்லாதவள் இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவனை நம்பினான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன உன்னை அநேக தகப்பனாவன்னு சொன்னான். குழந்தையே இல்லை, ஆனால் இல்லாதவளை இருக்கிற மாதிரி நம்பினால நம்ம எல்லாருக்கும் முன்பாக வேணவானா தகப்பனாம். அதான் விசுவாசின் தகப்பன். அப்படியே அப்போ பாருங்க, 19ஆம் வசனம் இருங்க. ஆபிரகாம் விசுவாசி தானே. அவன் விசுவாசம் எப்படி இருந்தான்? பலசாலியாக இருந்தான், பலவீனம் இல்லை. அப்போது
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னென்னா விசுவாசத்தில் பலனாக இருப்பது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரும் என் விசுவாசம் பலகீனன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் யார்? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? பலன் உள்ளது. அடுத்தது சரி. அமீன். நம்ம சில காரியம் எண்ணக்கூடாதுங்க. தன் சரீரம் செத்து போச்சு, 100 வயசு ஆச்சு, கிட்டத்தட்ட ஆக போகுது. அவன் சரீரம் செத்து போனது அவன் எண்ணவே இல்லை. அவன் மட்டும் மனைவியினுடைய சரீரம் செத்து போனது, கர்ப்பம் செத்து போனது எண்ணலை. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, சின்ன சின்ன காரியத்தை பெருசுப்படுத்தி நம்ம பயப்பட்டு நடுங்கி கலங்கி தவிச்சிட்றோம். இவன் சரீரமே செத்து போச்சு. ஏன்னா 100 வயசு கிழவனுக்கு ஒரு பலன் இருக்காது. சாரால் 90 வயசு ஆகிடும், அவளுக்கு என்ன பலன் இருக்குது? ஒன்றுமே இல்லை சரீரம். ஆனால் அவன் அந்த சூழ்நிலையை அவன் பார்க்க எண்ணவே இல்லை, திங்க் பண்ணவே இல்லை. நம்ம சாட் ஜிபிடி அதை போட்டு இதை போட்டு எல்லாம் பார்த்து அதை பிடிச்சி இதை பிடிச்சி நெட்லெலாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவோம். அவன் கண்டுக்கவே இல்லையா. சரி, செத்து போன லாஜிக்காக அது அவன் என்ன செய்யலாம்? எண்ணவே இல்லை. அவன் எண்ணி இருந்தால் விசுவாசம் இருக்காது. அவன் நினச்சதெல்லாம் கர்த்தர் சொன்னார், என்ன அநேஜாதி தகப்பனாவேன்னு சொல்லிட்டார். என் சரீரம் செத்து போனா என்ன, அவர் கொடுப்பாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். பாருங்கள் என்னாச்சு, அவன் தன் சரீரம் செத்து போனதும் சாரால் கர்ப்பம் செத்து போனதும் எண்ணாமல் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு காரியம் என்னென்னா, மனைவிமார்களுக்கு ஒரு காரியம் என்னென்னா, உங்கள் துணை, அதாவது ஆபிரகாமுடைய துணை யார்? சாரால். சாராலோட கர்ப்பம் செத்து போனது அவன் எண்ணவில்லை. உன் விசுவாசம் உனக்கு ஆக கிடையாது. அப்போ உன் மனைவிக்கு ஒரு பலவீனம் இருந்தால் கணவனுடைய விசுவாசம் அந்த மனைவினுடைய பலவீனத்தை என்ன செய்யும்? மாற்றி போடும். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. கணவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தால் மனைவியினுடைய விசுவாசம் கணவனுடைய பலவீனத்தை என்ன செய்யும்? மாற்றும். ஏன்னா ஆபிரகாம் சாராலோடைய கர்ப்பம் செத்து போனதே நினைக்கல. அப்போ கணவன் மனைவிக்கு லிங்க் பாருங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றோர் நீங்கள் நினச்சா உங்கள் பிள்ளைகளோட பிரச்சனை மாற்றிடலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் விசுவாசித்தா பெற்றோருடைய பிரச்சனை மாறும். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதனால் சாராளுடைய கர்ப்பம் அவன் எண்ணவே இல்லை. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை தலைவலி வந்த உடனே ஊன்னு பயப்படாதீங்க. ஊன்னா டாக்டர்கிட்ட ஓடிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டோட ஜபிச்சு பாருங்கள், ஆண்டோட ஜபம் பண்ணுங்க. ஆண்டோட சுகம் கொடுக்க வல்லவராக, விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். டாக்டர் மூலமாகவும் அற்புதம் செய்கிறார். டாக்டரும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க தான். பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. ஆனால் டாக்டரே கதின்னு உட்காரக்கூடாது. ஊனா நிறைய பேர் டாக்டர்கிட்ட ஓடுவாங்க. கர்த்தரை நம்புங்க, தல்மசோன் வார்த்தை நம்புங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் 20ஆம் வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் என்ன இப்போ பாருங்கள், சந்தேகப்படாமல் இருப்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் அவிசுவாசமாக இல்லாமல் சந்தேகப்படலை. இன்றைக்கு எத்தனை பேர் சந்தேகம் இருக்குது? சந்தேகம் என்பது ஒரு பேய். அது வந்தாலே நரகமாயிரும். நம்ம நிறைய டைம் ஆண்டவரை சந்தேகப்படுறோம், குடும்பத்துக்குள்ள சந்தேகங்கள், சபைக்குள்ள சந்தேகங்கள், நம்ம மேலே நமக்கு சந்தேகம். சந்தேகம் என்பது ஒரு பேய். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? சந்தேகப்படவே இல்லை. அடுத்தது சரி, ஆமென் ஆமென். இந்த விசுவாசத்தில் வல்லவனாகிறது யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சில வாக்குத்தத்தை சொல்லுவோம், நம்மால் நிறைவேற்றவே முடியாது. அவசரப்பட்டு வாக்குத்தத்தை கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தா என்னால் முடியும் முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை முடியும். அவர் முடியாமல் வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனம் மாற மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. பாருங்க, அவன் வாக்குத்தத்தை பண்ணி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். நீங்கள் எவ்வளோ பலவீனமான விசுவாசம் இருந்தாலும் சரி, ஆபிரகாம் ஆசீர்வாதம் உன் தலைமையில் இருக்கிறனால நீ விசுவாசத்தில் வல்லவனாய் வருவாய். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் வல்லவனாக வந்தான். என்னாச்சு? என்ன ஆச்சு? 100வது வயதில் குழந்தையை கொடுத்தார். ஈசாக்குன சிரிப்பு, ஒரு சிரிப்பை கொடுத்தார் 100வது வயதில். ஒரு மகிழ்ச்சி. சாரானுடைய கர்ப்பம் உயிரடைந்தது. அவள் கர்ப்பப்பை உயிரடைந்தது. கர்ப்பப்பையில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் சாராளுடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்கு, நம்பு. உன் கர்ப்பப்பை சுகமாகும், விடுதலையாகும்.
உன் சரீரம் செத்து போச்சா, உன் சரீரத்தில் ஏதாவது அவயம் பாதிக்கப்பட்டிருக்குதா, அந்த உறுப்பு, அந்த மெம்பர் ஆஃப் த பாடி, திங்க் அபவுட் இட், டோன்ட் வரி அபவுட் இட். கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனது எண்ணலை. உன் சரீரத்தில் நிறைய ப்ராப்ளம் டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அது எண்ணாமல் இரு, அதுக்கு வரி பண்ணாமல் இரு. உன் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சாவுக்கேதான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாமோட சரீரம் அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்டது. வாலிபனை போல அவன் சரீரம் மாறிச்சு. அல்லேலூயா. அவன் விசுவாச வல்லவனான பிள்ளையை பெற்றெடுத்தான். அது மட்டும் இல்லை, அவன் தீர்க்காயுசோடு இருந்தான். அவன் எப்போ தெரியுமா செத்தான்? எத்தனாவது வயசில் செத்தான்? 175 வயசு. தீர்க்காயுசு. அல்லேலூயா. தீர்க்காயுசு உனக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தீர்க்காயுசை கொடுக்குறார். ஆபிரகாம் ஆசீர்வாதம் என் மேலே. 175 வருஷம் உயிரோடு இருந்துதான். முதிர் வயதில் உன்னை கனி கொடுத்து பசுமை புசுமை இருக்க செய்கிறவர், நீடித்த நாட்டில் உன்னை திருப்தி ஆக்குறேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ஆபிரகாமோட ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பிடிச்சிருக்கு? இது ஆபிரகாம் மட்டுமா? யாருக்கு? உங்களுக்கு புறஜாதிலிருந்து அவனை பிரிச்செடுத்து கொண்டு வந்து, உன்னை புறஜாதிலிருந்து பிடிச்செடுத்து கொண்டு வந்த ரூத் மாதிரி, ஆபிரகாம் மாதிரி நீ அடைக்கலமாக ஓடி வந்து அவர் சிறவுக்குள் இருக்கிற உனக்கு நீதிமான் தலைமையில் என்ன தங்கிறது? ஆசீர்வாதம். உன் சிரசு மேலே ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் தலைமையில் இருக்கு. கண்களை மூடுவோமா? வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும்படி சாபமான சிலுவையில் இயேசு மரித்தாராம். இங்கே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பார்க்கிறோம். இது இந்த பாத்திரம், இந்த அப்பம் திராட்சை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் தருவதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக உனக்காக சாபமானார். பைபிளில் கலாத்தியரில் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வந்திருக்குது. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரா? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அதுக்காக அவர் உடன்படிக்கை பண்ண நம்ம சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நமக்காச்சு, நம்முடைய அவருக்கு போயிடுச்சு. நம்முடைய சாபம் அவர் மேலே போச்சு. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்துச்சு. நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேலே போய் அவருடைய பரிசுத்தம் நம்ம மேலே வந்துருச்சு. நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேலே போய் அவருடைய நீதி நம்ம மேலே வந்துருச்சு. நம்முடைய வியாதியெல்லாம் அவர் மேலே போய் நம்ம மேலே சுகம் வந்துருச்சு. நம்ம பலவீனம் எல்லாம் அவர் மேலே போய் அவருடைய பலன் நமக்கு வந்துச்சு. அவருடைய சொத்து எல்லாமே நமக்கு வந்துருச்சு. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். ஆபிரகாம் கோடீஸ்வரன், அந்த செல்வசீமானா இருந்தான். அருமையானவர்களே, ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து நம்ம அவர் பிரியமாக இருக்கும்போது ஆபிரகாமுடைய செல்வம் உன்னை தேடி வரும். நீ கடனாலே இருக்க வேண்டியதில்லை, நீ தரித்திரத்தில் இருக்க வேண்டியதில்லை, பற்றாக்குறையோடு இருக்க வேண்டியதில்லை, வறுமையில் இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னை ஐஸ்வர்ய சம்பனராக மாற்றுவார். தம்மை தொழுகிற யார் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனோடு வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான். வானத்தின் பூமி படைச்ச இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கும்போது நீ ஐஸ்வர்யவான் தான். நீ ஏழை கிடையாது. ஏன்னா நீ ஆபிரகாம் பிள்ளை. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்த ஐஸ்வர்யவானா இருந்தான். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானா மாற்றும்படி அவர் தரித்திரான சிலுவையிலே இயேசு தரித்திரான. ஏன் தரித்திரான? உன்னை ஐஸ்வர்யவானா மாற்றுவதற்கு. அவர் ஒரு ட்ரெஸ்ஸும் கூட இல்லாமல், அவர் அடக்கம் பண்ண சொந்த கல்லறை இல்லாமல், அவன் கடன் வாங்கப்பட்ட கல்லறையில் தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னா நீ கடனாலே இருக்கக்கூடாது, நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று இயேசு தரித்திரானார். இங்கே மேஜையில் அப்பத்தை பார்க்கிறோம், திராட்சை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காதுக்கு ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசு. நம்மோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் அப்பத்தை, என் சரீரத்தை வாங்கி புசி என்று சொன்னார். என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொன்னார். இயேசுவோட ஐக்கியம், இந்த அப்பத்தின் திராட்சரசம் பங்கெடுக்கும்போது இயேசுவோட உடன்படிக்கையில் ஐக்கியமாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாத சொந்தக்காரராக இருக்கிறோம். அது மட்டும் எல்லாருமேனவர்களே, ஆபிரகாமை படைத்த ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக நாம் இருக்கிறோம். தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. ஆண்டு சீஷலுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இது அநேக பிற்கப்படி சரீரம் என்று சொல்லி கொடுத்ததுக்காய் நன்றி. அப்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே.